இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பேச போகிறாங்க. அதாவது ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி மேரிட் டு Hannah, my wife, and God has blessed us with almost 11 years in married life. ஆண்டு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் நினைக்கிறேன் ஹேனா இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜில் நின்று பேசினதில்லை. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்பீக். அண்ட் ஐ நோ ஷீ இஸ் அ வெரி ப்ரேயர்ஃபுல் உமன். ஷீ மே பி வெரி குவாய்ட் அண்ட் காம். எல்லாம் மற்ற அநேகர் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பட் ஐ நோ காட் ஹஸ் புட் அ வேர்ட் இன் ஹர் ஹார்ட். அவங்க இருதயத்தில் ஆண்டு ஒரு வார்த்தையை விதைச்சிருக்கிறார் எனக்கு தெரியும். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதனால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார்னு வாசிக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் தாமே உங்களோடு இடைப்படும்படியாக இந்த நாளில் அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்வீராக சுவாமி. ஆண்டவரே நீரே இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே நீர் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்ளும் பரமதகப்பனே, ஆமென். சரி, முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்களா யாரு? chosen generation. அப்புறம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கையில் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ என்ன பண்ணுறீங்க? இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ நம்ம முதல் பாகம், அதாவது இந்த 9வது வசனத்தில் இந்த முதல் பாகத்தில் பார்த்திங்கன்னா, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, God has called us out of darkness into his marvelous light. இதை பற்றி தான் நான் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. ஒருவரும் ஆண்டவர் கெட்டு போக அவர் விட மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு வழி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு விதமாக என்ன பண்ணுறார்? அழைக்க செய்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கர்த்தர் எப்படி அழைத்தார் என்று பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன்டு மார்வலஸ் லைட். அவர் அந்தகார இருளிலேருந்து என்ன பண்ணாரா? நம்மளை ஒளிவினத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தான்னு பார்க்குறோம். ஐசாயா 49 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தாயின் கற்பத்திலிருந்து என்ன பண்ணுறேன்? நான் உன்னை அழைச்சேன்னு சொல்கிறாரு. உன் நாமத்தை என்ன பண்ணுறேன்? நான் பிரஸ்தாவப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு முன்குறித்த தேவனாக இருக்கிறார். நம்மளை நம்மளை அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு அழைத்த தேவன் எப்படி ஏற்பட்டவர்னா, நம்ம நாமத்தை என்ன பண்ணுவாராம்? பிரஸ்தாபப்படுத்துவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தொழுது கொள்கிறோம். அவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வணங்கவும் செய்கிறோம். எபேசியர் 1:4 பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரா? நம்மளை முன் குறித்தான்னு பார்க்குறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? நம்மளை தெரிந்து கொண்டார். அப்போ பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு என்ன பண்ணுறார்? ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டார். நம்மளை நம்ம ஒரு வேலைக்காக என்ன பண்ணுறார்? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு உலகமே தோணலை,
ஒன்றும் அதுக்கு ஒரு அமைப்பு வரல, அதுக்கு ஒரு இது வரல. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறான்னு வசனம் சொல்லுது. நம்மளை வந்து அவர் வந்து அப்பயே நம்மளை நினைத்திருக்கிறார், அப்பயே நம்மளை என்ன பண்ணியிருக்கார், அழைத்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். இப்போ கர்த்தர் வந்து நம்மளை அவ்வளோ முன்குறித்த ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை வந்து யாருனாவது ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப த்ரில்டாக இருப்பீங்க, எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அந்த அழைப்புக்கு ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன் என்ன பண்ணார், கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உடனே அவங்க கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவங்க வந்து இந்த டைமிங் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், முன்கூட்டியே போய் உட்காந்து ஒரு 2-3 hours வெளியே உட்காந்தாது என்ன பண்ணுவோம், நின்று அவங்கள பார்த்துட்டு வருவோம். அப்போ ஒரு உலக மனுஷனுடைய ஒரு அழைப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செவி சாய்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்காக நம்ம ஒரு வைராக்கியம் கொண்டு ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஆசையில் என்ன பண்ணுறோம், நம்ம ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு வச்சுருக்கிறார். நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒரு நோக்கத்துக்கோடு நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஆண்டவர் பக்கத்தில் ஆண்டவரே நீர் உங்கள் அழைப்புக்காக நான் என்ன பண்ணுறேன், காத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே நான் வந்து 3 பேரை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். 3 பேர்களுக்கு ஆண்டவர் வந்து அழைப்பு கொடுத்தார். 3 பேர் அவங்க வல்லமையாக ஆண்டவரால் பிற்காலத்தில் எடுத்து பயன்படுத்தப்பட்டவங்க. ஆனால் அந்த 3 பேரை முதல்ல அவர் அழைத்த போது அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களை எப்படி ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிறோம். இந்த 3 பேருடைய வாழ்க்கையுடைய சரித்திரம் நம்ம பார்ப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் பார்க்கலாமா? அவன் எழுந்து என்ன பண்ணுறான், உடனே பின் சென்றான் பார்க்குறோம். மத்தேயு என்ற ஒரு ஆயக்காரன், அவன் வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், ஒரு பப்ளிக் ஆஃபீஸர். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது அவன் உடனே என்ன பண்ணுறான், கீழ்ப்படிந்து கர்த்தர் பின்னாடி என்ன பண்ணுறான், ஹி ஜஸ்ட் ஃபாலோட் கிரைஸ்ட். அப்படியே என்ன பண்ணுறான், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படும் உடனே போகிறான். ஆனால் இந்த மனுஷனை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இவன் வந்து ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் இவனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா he had fellowship with the bad companies. அவனுடைய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா he was a very corrupted பர்சனாக இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு நியாயம் அநியாயம், அது நியாயன்றதே தெரியாது. ஒரு அநியாயம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஒரு இன்டிசிப்ளின் லைஃப் லீட் பண்ணுறவனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த கும்பலோடு சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான், அவங்களோடையே எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அவங்க பண்ணுற காரியங்களே பண்ணிட்டு பாவிகளோடும் அநியாயக்காரர்களோடையுமே இவனோட உறவு இருந்து கொண்டே இருந்துச்சு. இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வான்னு சொன்னும் போது அவன் என்ன பண்ணுறான், உடனே கீழ்ப்படிந்து போகிறான். நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அநியாயக்காரர் உட்காரும் இடத்துல என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது, வேஸ் ஆஃப் சின்னர்ஸ், கவுன்சில் ஆஃப் அன்காட்லி என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது, நாட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் சின்னர்ஸ், நாட் சீட் இன் த சீட் ஆஃப் த கான்ஃபுல்னு பார்க்குறோம். அப்போ அநியாயம் செய்கிறவர்கள் மத்தியில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம உட்காரக்கூடாது. அவங்க வந்து அவங்களுக்கு கவுன்சில் பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து அநியாயத்தை தான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த மனுஷனும் அவங்களோட தான் என்ன பண்ணான், உறவு கொண்டு இருந்தான். அவங்களோட தான் வழிகளில் தான் அவன் என்ன பண்ணான், அவன் நடந்து கொண்டு இருந்தான். அவன் ஒரு துன்மார்க்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு அவங்க இஷ்டமானதை செஞ்சு அவன் எண்ணம் போகிற போக்கில் அவனுடைய இருதயம் அவனை எப்படி நடத்துதோ அவன் என்ன பண்ணான், அப்படி நடந்து கொண்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயர் வந்து அவனை குறித்து சொல்லும் போது அவனுடைய வீட்டில் வந்து இயேசுவானவர் வந்து விருந்து உபசரிக்கப்படுது அவருக்கு. அப்போ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிசைபிள்ஸை பார்த்து இந்த ஃபேரிசீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, இவர் பெரிய மாஸ்டர், இவர் வந்து ஏன் ஒரு ஆயக்காரன் இடத்துலையும் பாவிகளிடத்திலும் வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லும் போது இந்த மனுஷன் கொடுத்து இந்த பரிசேயர் வச்ச சாட்சி என்னன்னா, இவன் மோசமானவன், இவன் நல்லவன் இல்லை, ஆனால் இவன் வந்து
இவனை பற்றி அவ்வளோ கேவலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்களா, நம்மளை வந்து மோசமானவங்க, இவன் நல்லவ இல்லை, இவன் கெட்டவ, இவன் நல்லவன் இல்லை, இவன் கெட்டவன் நம்மளை கொடுத்து சாட்சி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை இப்போ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா, நம்ம மூவ் பண்ணுற இடம் யாரோட இருக்குது, நம்ம யாரோட நம்ம லைஃப்பை நம்ம வந்து வாழறோம், யார் கூட நம்ம ரோம் பண்ணுறோம், யாரோட கம்பெனியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நம்ம யாரோட ஃபெலோஷிப் நம்ம வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக தான் இவன் ஃபெலோஷிப் வச்சுருந்தான். இவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் செய்து கொண்டு இருந்தான். அக்கிரமமும் அநியாயத்தையும் தான் செஞ்சுதான். அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவன் எழுந்து போனவனாக இருந்தான். நோபடி wants to respect him and nobody wants to recognize him as their own. அவனை வந்து எல்லாரும் அவனை என்னுடையவன், என்னுடைய ஃப்ரெண்டு அவன் சொல்லிட்டு காட்டிக்கவும் அவங்க வந்து வெட்கப்பட்டாங்க. அந்த பரிசேயர்லாம் வெட்கப்பட்டாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ மோசமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஆனால் கர்த்தர் அவனை அழைத்தார். உடனே தன் காரியங்களை விட்டு என்ன பண்ணான் தெரியுமா, அவன் காரியங்கள் கரப்ஷன் எல்லாம், அந்த கரப்டட் மைண்ட் செட் எல்லாவற்றையும் அவன் அப்படியே விட்டு ஆண்டவர் பின்னாக என்ன பண்ணான், he followed Jesus. அவர் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு மாற்றம் கீழ்ப்படிந்து என்ன பண்ணான், he followed him. he accepted the Christ calling and he என்ன பண்ணான், தன்னை ஒரு கரெக்ஷனுக்குள்ளே என்ன பண்ணான், தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு கரெக்ஷன், தனக்கு வந்து லைஃப்பில் கரெக்ஷன் முக்கியம். நம்மளுக்கு கரப்ஷனோடு இருந்தாக்கா நம்ம வாழ்நாள்லாம் நம்மளுக்கு என்னது, ஒரு கிண்டலும் பேச்சும் பாவிகளோடு இருக்கிறது வந்து ஒருத்தரும் உங்களை வந்து விரும்ப மாட்டாங்க. உங்களோட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தவனை வந்து ஆண்டவர் கூப்பிட்டவனை என்ன பண்ணான், எனக்கு கரெக்ஷன் வேணும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப்பை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறான், ஆண்டவரை பின்பற்றி வரான். பின்பற்றி வந்தால் அவனுடைய லைஃப் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து மத்தேயு அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவனுடைய உண்மையான பேர் என்னன்னா, இவன் வந்து லூக்காலையும் மார்க்லையும் எழுதியிருக்கு லெவின்னு சொல்லி அவனுடைய பேர் எழுதியிருக்கிறது. அவனுடைய ஜீனியாலஜி படி அவனுடைய அப்பா பேர் வந்து ஆல்ஃபஸ். அவருடைய அப்பாவுடைய பேரும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லூக்காவும் மார்க்கும் எழுதியிருக்காங்க. இந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஆண்டவர் வந்து ஒரு அஜெண்டா அவனுக்கு வைத்தில்லை, அவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆண்டவர் வைத்தில்லை. ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டார வழியே இவன் ஒரு பப்ளிக் ஆஃபீஸராக ஒரு பெரிய நிலைமையில தான் இருக்கிறான். இவனுக்கு வந்து ஒரு குறைவும் கிடையாது தான், அவனுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் பாவியாக இருக்கிறான், அவன் அக்கிரமக்காரனாக இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்களா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டான். ஒன்லி ஹி ஃபாலோட் ஜீசஸ். அவரோட போக ஆரம்பித்தான். அவனுக்கு வந்து ஆண்டவர் சொல்ல, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்ப்பா, உனக்கு நான் வந்து இந்த நன்மையை நான் உனக்கு செய்கிறேன், நீ வந்து ஒரு பெரிய போஸ்ட்டை உனக்கு நான் தரேன், ஒரு பொசிஷனை தரேன், உன்னை வந்து அவரை ஒன்றும் ஆசை வார்த்தைகளோ ஒன்றுமே அவர் என்ன பண்ணல, அவனை வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜாப் தரல, ஒரு ப்ராமிசிங் வேர்ட் தரல. அவனை வந்து ஜஸ்ட் அவனுக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னோன்னு அவன் என்ன பண்ணான், எல்லாவற்றையும் விட்டு அவன் பாவமான வாழ்க்கையை விட்டு ஜஸ்ட் ஹி ஃபாலோட் கிரைஸ்ட். அவரை பின்பற்றி போகும்போது அவன் நிலைமை மாறுறத நம்ம பார்க்குறோம். இந்த மனுஷன் வந்து மத்தேயு என்ற சுவிசேஷத்தை அவன் எழுதினான். இது ஃபர்ஸ்ட் புக் இன் த நியூ டெஸ்டமெண்ட். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் புக் இன் த நியூ டெஸ்டமெண்ட். இந்த மனுஷன் வந்து எப்படி ஒரு தாழ்மை உள்ள மனுஷன்னா, கிரைஸ்டுடைய ஜீனியாலஜிலாம் எழுதினார். ஆனால் தாம் புஸ்தகத்தில் தன்னை பற்றி எழுதும் போது ஹி ஜஸ்ட் ஐ எம் மேத்யூ அப்படின்னு தான் சொன்னார். தான் யாருடைய பையன் எதுவுமே அவன் சொல்லிக்கல, தான் பெருமையே அவன் பேசிக்கல. அவன் ஒரே ஒரு ஆண்டவர் என்ன பண்ணான், உயர்த்த ஆரம்பித்தான். ஆண்டவர் பாருங்க அந்த புக்கை அவனுக்கு கொடுத்து அவனை எழுதிட பிறகு அதை தான் முதலாவது புக்காக அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் வைத்தார். அவனை பேர் என்ன பண்ணார், ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அவன் பேரே இழந்தவனா, பேர் கெட்டவனா, ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து வந்தவனை ஆண்டவர் மாற்றி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவன் நாமத்தையே என்ன பண்ணார், அந்த இடத்துல பெருமைப்படுத்தினார். அவனுக்கு அந்த புஸ்தகத்தை எழுத அவனுடைய லைஃப் ஹி ரீகெயின். ஒரு கெட்ட குமாரன் கூட தன்னுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணான், he lost and he was found ன்னு பார்க்குற மாதிரி இந்த மனுஷனும் வாட் எவர் he lostல அவன் பேரை இழந்து போனான். அதே போல் இவனுக்கு என்ன பண்ணுச்சு, எல்லாவற்றையும் அவன் திரும்பி பெற்றுக்கொண்டான். ஒன்று அவன் வழி என்ன பண்ணான்,
ஆண்டவருக்கு ஒப்பு வைத்தான். அவன் ஆண்டவர் பக்கமாக திரும்பினான். ஆண்டவருக்கு பக்கமாக திரும்பின ஒரே காரியம், அவன் அவன் கரப்ஷன்லேருந்து கரெக்ஷனுக்கு வந்த உடனே ஆண்டவர் அவனை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். இந்த சம்பவத்தில் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளே ஆராய்ந்து பார்க்க இந்த ஒரு தருணமாக வச்சுருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுவோம். நம்மளுடைய லைஃப் கரப்டடாக இருக்கலாம், என்னென்னமோ காரியங்களை நம்ம சிந்தித்துக்கணும். இங்கே தான் நம்ம ப்ரெசன்டபுளாக இருப்போம், ஆனால் வில் பி திங்கிங் ஆஃப் சம்திங் எல்ஸ். நம்ம உட்காந்துருக்கலாம், ஆண்டோட பிரசனத்தில் உட்காந்துருக்கலாம், ஆனால் காரியங்கள் வேறு காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம், தீமையான காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம். நம்மளுடைய பேட் கம்பெனிஸ்க்குள்ளே நம்ம போய் அவங்க சேர்ந்துட்டு அவங்களோட காரியங்களை சொல்லி. ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், தன்னை என்ன பண்ணான், ஆண்டவர் கூப்பிட்ட உடனே தான் மட்டும் இல்லை, தான் உடனே தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தான் என்ன பண்ணான், ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் என்ன பண்ணான் தெரியுமா, ஆதாயப்படுத்தினான். இவன் அந்த ஒரு முக்கியமான அவன் வேலை செஞ்சான். ஏன்னா பரிசேயர் பார்க்கும்போது ஆண்டவரோடு யாரெல்லாம் உட்காந்துருந்தான்னா, ஆயக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக்கன்ஸ் அண்ட் சின்னர்ஸ் வேர் வித் ஹிம் போட்டு இங்கே எழுதியிருக்கிறது பைபிளில். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஆதாயப்படுத்தினான். தான் மட்டும் ரட்சிக்கப்படல, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய பேட் கம்பெனியில் உள்ள அத்தனை பேரையும் என்ன பண்ணான், ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளையா அவன் என்ன பண்ணான், மாற்றத்துக்கு முயற்சி செய்தான். அவன் முயற்சியிலையும் வெற்றி பெற்றான். ஆண்டவர் அதே போல தான் நம்மளுக்கு ஒரு அழைப்பு விடுகிற, நம்ம மட்டும் கரெக்டாக ஆனால் பார்த்தாது, நம்மளுடைய கம்பெனி நம்ம யாரோட பழகுறோம் அவங்களையும் என்ன பண்ணோம், ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக ரட்சிக்குள்ளே நடத்தி அவங்களையும் நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வருகிறவளாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் அதை பார்த்து நம்மளை பெருமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மத்தேயு போலவே நம்மளுடைய நாமத்தையும் அவர் என்ன பண்ணுறார், பெருமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, இது முதலாவது ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம அடுத்த காரியமாய் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை என்ன பண்ணா, கேட்டான். இந்த சவுல் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இவன் he was a very highly qualified person. இவன் நல்ல ஒரு படித்த மனுஷன், எஜுகேட்டட் மேன். அண்ட் ஹி வாஸ் எஜுகேட்டட் அண்டர் கமாலியல், ஒரு நல்ல ஒரு பேர் போன்ற ஒரு மனுஷனிடத்துல தான் என்ன பண்ணார், இவர் படித்தார். இவனுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாயின்னு சொல்கிறார். இந்த மனுஷன் பாருங்கள், இவ்வளோ ஒரு படித்த மனுஷன், அவனுடைய ஆக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவனுடைய ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டூபிடிட்டியாக இருந்துச்சு. அவனுடைய ஆக்ஷன்ஸ் என்ன ஸ்டூபிடினா, ஹி ஜஸ்ட் வெண்ட் இன் அ ராங் டைரக்ஷன். அவன் ஒரு ராங் டைரக்ஷனில் என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான், போய்கொண்டு இருக்கிறான். அவன் லைஃப் பார்த்திங்கன்னா, அவன் படித்த படிப்புக்கும் அவன் இருக்கிற நிலைமைக்கும் அவன் பெரிய ஒரு நிபுணராக வந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி இல்லை, தான் லைஃபே என்ன பண்ணான், ஒரு ராங் டைரக்ஷனில் நடத்தி கொண்டு போனான். என்ன வேலை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் அதே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருப்பா. செகண்ட் வர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணான், எருசலேமில் உள்ள ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களை என்ன பண்ணுறான், துன்புறுத்தவே என்ன பண்ணுறான், இவன் புறப்பட்டு போகிறவனாக இருக்கிறான். சொந்த ஜனங்களை துன்புறுத்துகிற ஒரு ஆளாக இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா, சொந்த ஜனம்ன்றது அவனுடைய ரிலேஷன்ஸ் தான், அவனுடைய பீப்புள் தான், அவனுடைய கண்ட்ரி பீப்புள், அவனுடைய சொந்த கம்யூனிட்டி தான். அவன் யாரோட அவன் ஃபெலோஷிப் வச்சுருக்கான்னு பார்த்தா அந்த ஜனங்கள் தான். அவங்க ஒரே ஒரு காரியம் தான் செய்தாங்க. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஒரே காரியத்துக்காக என்ன பண்ணால் அவங்கள துன்புறுத்த ஆரம்பித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம்.
பாருங்கள், ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு பர்பஸ்க்காக நம்மளை வச்சுருப்பார். ஆனால் நம்ம ஒரு ராங் டைரக்ஷன் எடுத்து அந்த ராங் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், நடந்து கொண்டு போயிருக்கலாம். இந்த சவுலை குறித்து பார்க்கும்போது அவன் வந்து பெண்களை சித்திரவதை பண்ணான், குழந்தைகளை சித்திரவதை பண்ணான், அவங்கள சிறையில் போட்டான். இந்த மாதிரி அவனை குறித்து அவனோட வாழ்க்கையில் அவன் பண்ண காரியங்களை பாரு, அவங்கள உபத்திரவப்படுத்தி சிறைசாலையில் என்ன பண்ணான், அவங்கள அடைத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்கள இவ்வளோ காரியம் அவங்கள துன்புறுத்தி, அவங்க ஓன் பீப்புள் தான், தேர் ஓன் பீப்புள், அவங்கள என்ன பண்ணான், துன்புறுத்தி அவங்க வேதனைப்படுகிறத பார்த்துக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்க்கலாம், சிரியா தேசத்தில் மிலிட்ரி மென் வந்து தன்னுடைய ஓன் ஜனங்களை என்ன பண்ண கெமிக்கல் பாம்ஸ்னால அந்த பிள்ளைகள் கூட கதறி கதறி சாகுறத பார்த்து அவங்களுக்கு ஒரு இறக்கம் கூட இல்லை. அதை போல் இவன் ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்தான் சவுல் வந்து எப்படி கொடூரம்னா, தன் ஜனங்களை நசுக்கி அவங்கள வந்து வேட்டையாடி அவனை பார்த்தாவே அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு நடுக்கம் பிடிக்கும். ஐயோ சவுல் வந்துட்டான்னாக்கா அந்த ஜனங்களுக்கு ஒரு நடுக்கம் பிடிக்குது. அவன் பண்ணுற வேலைகள் பார்த்திங்களா அவங்களுக்கு மனத வேதனை கஷ்டமாக இருக்குது, அவங்கள துன்புறுத்துறான். he was an abuser, பிள்ளைகளை அடிக்கிறது உதைக்கிறது. அது மட்டும் இல்லை, அவன் வந்து மனுஷர் கொடுமை பண்ணுறது, அவங்கள வந்து வேதனைப்படுத்துறது. நம்ம கூட நம்மளுடைய ஜனங்கள்னா நம்மளுடைய பெற்றோரை நம்ம என்ன வேதனைப்படுத்துகிறோன்னு ஆண்டவர் தான் அறிவர். ஆண்டவர் ஒவ்வொருவரும் நம்மளை வந்து இந்த நாளில் நம்ம சந்திக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்கணும்னு உங்கள் சமூகத்தில் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பெற்றோர் வந்து நீங்கள் ஒரு தாயை எடுத்துக்கொண்டிங்கன்னா 10 மாதம் சுமந்து உங்களை என்ன பண்ணுறாங்க, பிள்ளை பெறுகிறாங்க. அந்த தாயினுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், அசட்டை பண்ணுறோம். எத்தனையோ காரியங்கள் அவங்கள அவமதிக்கிறோம், அவங்கள வந்து வேதனைக்குள்ளே ஆக்குறோம், அவங்கள துன்புறுத்துகிறோம், எத்தனையோ ஏற்று பேச்சுகள் அவங்கள பேசுகிறோம். அவங்கள வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அவங்கள மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறோம். அவங்கள ஒரு பொருட்டாகவே நம்ம நினைக்கிறது. அவங்க போகிற பாதை பார்த்திங்கன்னா வேதனையாக இருக்கும். நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பையன் வந்து என்ன பண்ணான்னா, அவனுடைய ஃபன் லைஃப்காக அவனுக்கு வந்து ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என்ன பண்ணான், இப்போ போகும்போது தன் தாய்கிட்ட பணம் கேட்டான். அது ஒரு ஏழை விதவை. அவள் வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலாம், சம்பாதித்து வைத்து கொண்டு இருந்தாலும் அந்த காசை அவள் வந்து வேர்வை சிந்தி, ரத்தத்தை வேர்வையாக்கி சிந்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பைசா அவங்களுக்கு வந்து ப்ரெஷியஸ். அவங்க அந்த வேர்வை சிந்தாமல் இந்த பையன் என்ன பண்ணுறான், அம்மாவை என்ன பண்ணுறான், அடித்து அம்மாவை உதைத்து என்ன பண்ணுறான், அடின்னு அடித்து என்ன பண்ணான், காசை வாங்கி வேகமாக என்ன பண்ணானா, வீட்டுக்கு வெளியே போனானா. அவனுடைய வீடு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ லோ ரூஃப் ஹவுஸ். அப்போ அவன் வேகமாக போனதில் அவனுடைய தலை என்ன பண்ணிச்சான், அந்த ரூஃபில் இடிபட்டுச்சான். அப்போ அந்த தாய் கதறி அழுதானா, மகனே நீ பார்த்து போ. அப்போ எத்தனை பெற்றோர்கள் உங்களை வைத்துட்டு கதறி அழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறேங்களே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னு ஒவ்வொருவரும் என்ன பண்ணும், நம்மளோட பெற்றோர்கள் படுகிற வேதனைகள், நம்ம பெற்றோர்கள் அழுகிற அழுகைகளை நம்ம என்ன பண்ணோம், கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அவங்க எந்த பாதையில் போகிறாங்க, அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க எந்த கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க, எந்த நிலைமையில் அவங்கள உயர்த்துறாங்க, அவங்களுடைய வாஞ்சை என்ன, உங்களை குறித்த ஒரு நோக்கம் என்ன. நீங்கள் அவங்க கையில் பிறந்து அவங்க கையில் எடுக்கும் போது உங்களை குறித்த ஒரு எதிர்கால நோக்கம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு உங்களை குறித்த ஒரு ஆசையோ, அவங்க என்ன உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கோன்னு ஒரு வாஞ்சை எப்பொழுதும் அவர்கள் கையில் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுக்காக அழுகிறவர்களாக இருக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே என்ன பண்ணோம், கொண்டு வரணும். இந்த மனுஷன் சவுல் பார்த்திங்கன்னா தான் சொந்த ஜனத்தை அவன் துன்புறுத்தான். ஹி பர்சிக்யூட்டட் தம். நம்ம அப்படி நம்மளுடைய சொந்த தாயோ தகப்பனையோ கண்ணீர் விட வைக்க கூடாது. தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு வசனம் சொல்லுது. ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், செவி சாய்க்கிறவர்களாக இருக்கும். சவுலை போல இல்லாதபடி ஆண்டவர் பார்த்தீங்களா, சவுல் வந்து எத்தனையோ ராங் டைரக்ஷன் போய் அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தான் கொடுத்தான். பார்த்தீங்கன்னா ஒரே துன்புறுத்தல் தான். இவனை நினச்சாவே என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்க நடுங்குறாங்க. இவனை நினச்சாவே அவங்க என்ன பண்ணுறாங்க, கதறாங்க. அப்போ அந்த ஒரு வேதனை நம்ம சொந்த பெற்றோருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு அந்த வேதனையை கொடுக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒரு அன்போடு இல்லாமல் இருப்போமானா அது எந்த நன்மையும் நம்மளுக்கு என்ன பண்ணாது, கொண்டு வருது. காயினை பார்த்திங்கன்னா
நன்மை செய்தால் மேன்மையிலையோன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவன் நன்மை செய்ய அவன் என்ன பண்ணல, தீவிரிக்கலாம். அவனுக்கு ஒரு கெடுதல் செய்ய தான் என்ன பண்ணான், தீவிரத்தான். அப்போ ஒரு சகோதரனாக இருக்கலாம், நீ கண்ட சகோதரன் நேசியாமல் காணாத தேவனை நீ நேசிக்கிறேன்னு சொன்னால் அது என்னது, அது ஒரு பொய்யாயிடும். அப்போ கண்ட சகோதரன் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கிறவர்களாக இருக்கணும், அவங்கள அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஹெல்ப் பண்ணணும். அவங்கள நமக்குள்ளே என்ன பண்ணோம், ஒரு ஃப்ரெண்டாக மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு தீமை வருதுன்னா அதை நம்ம முன்கூட்டியே சொல்கிறவர்களாக இருக்கணும். அந்த தீமையிலேருந்து அவங்கள தப்புவிக்கிறவராக இருக்கணும். ஏன்னா ஒரு சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் எதுக்குன்னா வருகிற தீமைக்கு அவன் என்ன பண்ணுமா, பாதுகாக்கணும், அவன் நன்மை செய்கிறவனா இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லி. அப்போ ஆண்டவர் அதை தான் நமக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்குறார். இந்த ஜனங்க பாருங்க கதற ஆண்டவர் என்ன பண்ணுறார், பார்க்குறார். அப்போ சவுல் கிட்ட வராரு. சவுலே இந்த சவுலை ஆண்டவர் அழைச்சார். ஆக்ட்ஸ் 9:4 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, God calls him by name, பேர் சொல்லி என்ன பண்ணுறார், அழைக்கிறார். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்கிறார். நீங்கள் அதை வாசிங்கப்பா, அதே வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க. 9:4 5ஆம் வசனம் வாசிங்க. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. இப்போ நம்ம வேதனைப்படுத்துகிற ஜனங்க அவங்களுக்கு முள்ளை உதைக்கிறத போல தான். இப்போ நீங்கள் அவங்கள வேதனைப்படுத்தினா நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, அதோடைய கான்சிக்வன்சஸ் யூ வில் ரீப். வாட் எவர் யூ சோ யூ வில் ரீப். அந்த கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு தாயும் தகப்பனையும் நீ மரியாதை செய்யாமல் போவானா உன் ஆயுஸ் நாட்களில் ஆண்டவர் கை வைப்பேன்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கமாக இருக்க, நம்ம யார் இடத்துல எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம், நம்ம யார் இடத்துல நம்ம அன்பாக இருக்கிறோமா, இல்லை நம்ம என்ன வேலை பார்க்குறோன்றது ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் துணிகர பாவம் செய்தான். ஒரு ராங் டைரக்ஷனில் போய் ஒரு ராங் டிசிஷன் எடுத்து இந்த ஜனங்களை துன்புறுத்துறவனா ஒரு துணிகர பாவம். தாயின் தகப்பனை நம்ம வேதனை பண்ணி துணிகர பாவம், ஒரு துரோகம். அவங்களுக்கு ஒரு துரோகத்தை என்ன பண்ணுறான், தான் சொந்த ஜனத்துக்கு இங்கே பவுல் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் என்ன பண்ணோம், என்ன நடத்தும். இங்கே சவுலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழைச்ச அழைப்புக்கு என்ன பண்ணுறான், உடனே என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகிறவனாக இருக்கான். அந்த முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினம் அல்லவான்னு சொன்ன, முள்ளில் உதைச்சா அதுக்கு என்ன ஒரு கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த முள்ளில் உதைச்சனால அவன் நிலைமை என்ன ஆகுது, அவன் பரிதாபத்துக்குரியவனாக ஆகிறான். அவன் உடனே என்ன பண்ணுறான், ஆண்டோடைய வாய்ஸ்க்கு கீழ்ப்படைஞ்சு he just followed what God has called for him. என்ன பண்ணுறான், the first step எடுக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்கப்பா, 9ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். கர்த்தர் என்ன பண்ணுறான், நீ போப்பா, அங்கே உனக்கு என்ன பண்ணோம், சிட்டிக்குள்ளே போனீன்னா உனக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லப்படும். உடனே என்ன பண்ணுறான், அது கீழ்ப்படிந்து சவுல் தன்னுடைய ராங் டைரெக்ஷனை விட்டு ஜஸ்ட் யூ டர்ன் எடுக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தை ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்கு இணங்கி என்ன பண்ணான், ஒரு யூ டர்ன் எடுத்து ஆண்டவருக்கு ஒரு ரைட் டைரக்ஷனுக்கு என்ன பண்ணுறான், தனக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறான், போகிறவனாக இருக்கிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த இடத்துல 3 நாள் என்ன பண்ணுறான், அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமலும் 3 நாள் அவன் என்ன பண்ணுறான், காத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டு ஒரு 24 hours அவனுக்கு கொடுக்குற டைமு, நீ போய் உட்காருன்னு சொல்கிறார. அங்கே இவர் 72 hours வெயிட் பண்ணுறாரு ஆண்டோடைய டிசிஷன் என்னன்னு. ஆண்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் காட்டினார், நீ போய் என்ன பண்ணு, வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டெப். மத்தேயு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பும் காட்டல, அவனுக்கு ஒரு அழைப்பும் கொடுக்கல, உனக்கு இந்த ப்ராமிசிங்க எதுவுமே அவர் கொடுக்கல. ஆனால்
பவுலுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்க, நீ போய் வெயிட் பண்ணு, உனக்கு என்ன காரியம் என்று உனக்கு என்ன பண்ணோம் சொல்லப்படும் சொல்லி அவனை வந்து அனுப்பி விட்றார். இந்த மனுஷன் அந்த காலில் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அழைப்புக்கு ஏற்றவாறு அவன் போய் என்ன பண்ணுறான், உட்கார்ந்து இருக்கிறான். இங்கே இன்னொரு மனுஷன் ஒரு ப்ராஃபட் அனேனியாஸ்க்கு வந்து சொல்லப்படுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனேனியா ப்ராஃபிட்டே என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு இவனை பார்த்து. ஏன்னா இவனை பார்த்து கேள்விப்பட்டா இவன் என்ன உபத்திரவக்காரன், இவன் துன்புறுத்துறவன், இவன் வந்து அநியாயம் செய்கிறவன், இவனுக்கு போய் நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நன்மை செய்யலாமான்னு வந்து என்ன பண்ணுறாரு இந்த ப்ராஃபிட்டே பயப்படுற. நம்மளை குறித்து அதை போல் நம்ம சபை போதகரோ நம்மளுடைய தாயின் தப்புன்னு நம்மளை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் போய் சொல்கிறதுக்கே அவ்வளோ ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்தது. திரும்பவும் 14-15 வாசிங்கப்பா. 14. அனேனியா சொல்கிற, இப்படி தீமை செய்ய தானே அவன் வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன நான் போய் நன்மை செய்கிறதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் அவனை வந்து நீ போப்பா. அது 15 தொடர்ந்து வாசிப்பா. பாருங்க, நீ போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு உயர்வு ஆண்டவர் வச்சுருந்தார். இவன் வந்து ராங் டைரெக்ஷன்லாம் போய் தன் பெற்றோரை துன்புறுத்துகிறவனா, தன் சொந்த ஜனங்களை துன்புறுத்துகிறவன், வேதனைப்படுத்துகிறவனா, அக்கிரமக்காரனா, துணிகிற பாவம் செய்கிறவனா, சபையாரே அவனை கொடுத்து அவனை பார்த்தாவே நடுங்கிற அளவுக்கு அவன் ஒரு பாவியாக இருந்தான். அந்த பாவியை ஆண்டவர் என்ன பண்ணார், அழைச்சார். சவுலே சவுலேன்னு அழைப்பு ஒன்று கொடுத்த உடனே என்ன பண்ணான், தன்னுடைய எல்லாம் அந்த ராங் டைரக்ஷனை விட்டு ஆண்டவர் பின்னால் என்ன பண்ணான், அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து ஆண்டவரை நீ சொல்லும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுத்து தன் லைஃப்பை ஒப்பு கொடுத்து அவன் ஆண்டவர் பின்னால் என்ன பண்ணுறான், பின்பற்றி வருகிறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன வைத்திருக்கிறான்னா ஒரு மேன்மையான காரியம் வைத்திருந்தார் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கும். சொந்த ஜனங்க முன்னாடியும் என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். யாருக்கு தீமை, சொந்த ஜனத்துக்கு தீமை செஞ்சவன் அவன் அந்த சொந்த ஜனத்துக்கே யார் சுவிசேஷகராக ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை மாற்றினான். அவன் தலையை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த இடத்துல அவன் ஒன்றே ஒரு காரியம்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். தன்னுடைய எல்லா இதுவும் என்ன பண்ணான், விட்டுட்டான். அவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால் தன்னை ஒப்பு கொடுத்து போகும்போது ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணார், அவனுக்கு தலையை உயர்த்துகிறவராக இருந்தார். பார்த்தீங்கன்னா அவன் எல்லாருக்கும் he was a chosen vessel in இங்கிலீஷில் பார்க்குறோம். chosen vessel and for I will show him how great things he must suffer for my name's sake. அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கொடுத்துட்டார் அவனுக்கு கூறியறான், he must suffer for my name's sake. பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தான். இயேசு கிறிஸ்துவால் ஒரு தரம் 1 கொரிந்தியர் 40 அடிகள் வாங்கினார். இவர் 5 முறை அதே அடிகள் என்ன பண்ணார், இவர் வாங்கின நிர்வாணமோ பசியோ பட்டினியோ எல்லா சஃபரிங் அனுபவிச்சான். ஆனால் எல்லாவற்றிலும் என்ன ஆண்டவருடைய அனுக்கிரகம் அவனுக்கு இருந்து. இதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளும் இலக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், தன் லைஃப்பை வந்து ஒரு லக்கை வச்சு அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்குன்னு ஒரு ஹையர் காலிங். இதெல்லாம் ஒரு கால் இல்லை, இது ஒரு ராங் டைரெக்ஷனில் போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு அழைப்பு கிடையாது. போய் தீமை விளைவிக்கிறது, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறது, துணிகர பாவம் செய்கிறது, மற்றவங்களை துன்புறுத்துறது, நம்ம பெற்றோர்களை வேதனைப்படுத்துறது, என்னை குறித்து அவங்க அழுக வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அழுகுறாங்க. நம்மளை குறித்து என்ன பண்ணுறாங்க, பெற்றோர் ஒவ்வொருவரும் அழுக வந்து வீணாக போகாது, நம்மளுக்கு நன்மையாக மாறலாம், ஆனால் அது தீமையாக மாறிடக்கூடாது. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளை குறித்து அவங்க வந்து சந்தோஷப்படணும், பெற்றோர் சந்தோஷப்படணும். என் பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவரால் கட்டப்படுகிறது, என் பிள்ளை ஒரு நல்ல டைரக்ஷனில் போகிறான், என் பிள்ளை வந்து நல்ல ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கிறான்,
அவன் வந்து நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்கிறான், அவனால் ஒருத்தருக்கும் என் வீட்டுக்கோ என்னுடைய இடத்துக்கோ ஒரு கெட்ட பேர் இல்லை அப்படின்னு சாட்சிகளை நம்ம என்ன பண்ணோம், வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதே தான் பாருங்கள், சவுல் லைஃப்பில் வந்து ஹி வாஸ் டர்ன்ட் இன்டு பாலாக மாறினான், அவன் சுவிசேஷராக மாறினான். போய் அவன் ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்று உடனே என்ன பண்ணான், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ் பண்ணி 72 hours வெயிட் பண்ணாலும் உடனே என்ன பண்ணான், ஞானஸ்தானம் எடுத்தான், ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சான், தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்த பிறகு என்ன பண்ணான், ஊழியத்தை அவன் செய்ய தொடங்கினான். அப்போ ஆண்டோடைய வேலை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டோடைய வேலை வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒப்பு கொடுக்கணும். ஒரு ரைட் டைரக்ஷனுக்கு நேராக நம்மளை என்ன பண்ணோம், நம்மளே திருப்பி கொள்ளணும். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு போதிக்கப்படுது. ஆண்டோடைய வார்த்தை நம்ம கேட்குறோம், காதால் கேட்குறோம். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவர் கூப்பிட்ற ஒரு அழைப்பின் சத்தத்தை கேட்டு உடனே என்ன பண்ணோம், ஒரு ரைட் டைரக்ஷனில் நம்ம திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நம்ம இது வரைக்கும் மத்தேயு பற்றி பார்த்தோம், சவுலை பற்றி பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக பேதுருவை பற்றி பார்க்க போகிறோம். பேதுரு என்ற மனுஷன், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். பேதுரு பற்றி வாசித்தீங்களா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து இங்கே பேதுருக்கு ஒரு காலிங் கொடுக்குறார். உங்களை எல்லாம் ஐல் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் சொல்கிறாரு. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுருவுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அ ஃபிஷர்மேன். அவனுக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்க தெரியும். அவனுக்கு ஒன்று தெரியும், ஒரு வெட்டினா வெட்டு 1 துண்டு 2. இதுதான் அவனுக்கு அவன் பழக்கமான ஒரு வேலை, அவன் செய்கிற வேலை மீன் பிடிக்கிற வேலை. அந்த வேலை தான் தெரியும். அவனுடைய ஏரியா பார்த்திங்கன்னா இட் வில் பி, இப்போ இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் ஏரியாவில் லைக் அ ஸ்லம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்கும். அவங்க பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டீசெண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அவருக்கு வந்து மீன் பிடிக்கிற வேலை தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பேதுரு பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் அதிகமாகலாம் மீன் பிடிக்கிறவனாகவும் இவன் காணப்படல. பார்த்தீங்க, ஒரு போட் அளவு தான் பிடிப்பான் போல இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க அன்றாட தேவைகளுக்கு பிடிக்கிறவனாக இருந்தான். இந்த பேதுருவோட லைஃப் பார்த்தீங்கன்னா, இவன் ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறார். மத்தேயு 14:18 ஒரு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். பேதுருவே வா, என்னை பின்பற்றி வா, உன்னை என்ன பண்ணுறேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன்னு சொன்னோட உடனே என்ன பண்ணான், நெட்டை கீழே போட்டு ஆண்டவர் பின்னாடி என்ன பண்ணான், he followed Jesus. அப்போ ஆண்டவர் பின்னால் இவனை பற்றி பார்க்கும்போது இவனை வந்து பேதன்னு சொல்கிறாங்க. he was an uneducated man, he was unlearned man. அவனுக்கு வந்து படிப்பறிவு இல்லை, அவனுக்கு வந்து ஒரு விஸ்டம் இல்லை, நாலேஜ் இல்லை. மற்றவர்களை போல பவுலை போல கூட ஒரு அறிவில் படித்தவனாகவும் இவன் காணப்படல. he was just an innocent and an ignorant man. ignorance அவனுக்கு எதுவுமே அதிகமான காரியங்கள் தெரியாது. ஒன்றும் தெரியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணார், அழைச்சும் போது உடனே என்ன பண்ணுறான், அவன் தன் வேலைகளை என்ன பண்ணுறான், விட்டு உடனே என்ன பண்ணுறான், போகிறான். இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து தன்னை என்ன பண்ணுறாரு, சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் வந்து சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, பேதுரு என்ன பண்ணுறாரு, 3 தடவை என்ன பண்ணுற பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சிடுறார். இதே பேதுரு வந்து ஒரு கால் பண்ணோன்னு போன பேதுரு தான் பேக் ஸ்லைடிங் என்ன பண்ணிட்டார், கொஞ்ச நேரத்தில் அவரோட ஏசாமி கூட தான் இந்த வேறு பொழைப்பே கிடையாது. ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ இவங்கெல்லாம் கூட போயிட்டு இருந்தான் சீஷர்கள். ஆனால் இதே பேதுரு நல்லா தான் போய்கிட்டு இருந்தார், நல்லா அவர் வாழ்க்கை ஓடிக்கொண்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாருன்னா, இயேசுவை வந்து சிலுவையில் போடுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன பண்ணிட்டார், மறந்துச்சோ. ஒரு பொண்ணு சொன்ன காரத்துக்கு வேலைக்காரி சொல்கிறா, நீ இயேசுவோட தானே இருந்தனோ, ஐயோ நான் இயேசுவே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சத்தியம் சொல்லி பண்ணிடுறாரு. எனக்கு இயேசுவை தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை என்ன பண்ணுறாரு, மறுதளிச்சா. ஹி ஜஸ்ட் பேக் ஸ்லைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உடனே மீன் பிடிக்கிற வேலைக்கு என்ன பண்ணிடுறாரு, திரும்பி
போகிறார். போயிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார். பிடிக்கிறார் நாளெல்லாம் என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்கிறார். ஒரு மீன் என்ன பண்ணல, ஆப்பிடல. அப்போ ஆண்டவர் மறித்து அவர் என்ன பண்ணுறாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பி வர சமயத்தில் இவர் மீன் பிடிச்சின்னுக்கிறார். இவர் மீன் பிடிச்சி ஒன்றுமே கிடைக்கலன்னும் போது அவருக்கு ஆண்டவர் கேட்குறாரு. யோவான் கடைசி அதிகாரம் பாருங்கள், யோவானில் கடைசி அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிங்கப்பா. அப்போ இது 3ஆவது தரிசனமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவரை பார்க்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்க்கும்போது பேதுரு என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்கலன்னு சொல்கிறார். அவர் பார்த்து இந்த அதிகாரத்தில் தான் வருது. மீன் பிடிக்கலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பேதுரு நாளெல்லாம் நாங்கள் வலை போட்டோம், மீனை பிடிக்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சாப்பிட ஏதாவது இருக்கானோன்னு, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, ஒரு வலது புறத்தில் இந்த வலையை போடுங்கன்றாரு. வலையை போட்டோன்னே 153 மீன்களை என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அவ்வளோ 153 ஃபிஷ்ஷஸை பிடிக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த போட்டு நிறைய இருக்கிறனால 2 போட்டு 3 போட்டெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வலையை எடுத்துகிட்டு வராங்க. அந்த வலையை என்ன பண்ணிச்சான், கிழிந்து போகிற அளவுக்கு 153 மீன்களை பிடித்து வந்தாங்க. அப்போ இவ்வளோ தூரம் அவருடைய பிஸ்னஸ்லேயும் அவர் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அவர் காரியங்கள் அவர் லைஃப்பில் ஒரு சக்ஸஸும் இல்லை. 153 ஃபிஷ்ஷஸ் தான் ஆண்டவர் தான் அதுவும் என்ன பண்ணிச்சு, கிடச்சிது அவங்களுக்கு 153 ஃபிஷ்ஷஸ். அப்போ அவர் லைஃப் பார்த்திங்கன்னா இட் வாஸ் 0. அவர் ஒன்றும் அவர் வருமானமும் அவர் பெருகவும் இல்லை. அவர் பேக் ஸ்லைட் பண்ணானா ரொம்ப அடித்தனத்துக்கு தான் அவர் என்ன பண்ணார், போக ஆரம்பித்தார். ஆனால் அந்த பேதுருவை ஆண்டவர் என்ன பண்ணார், கேட்டார் திருப்பியும் பார்த்து. பேதுருவே அவர் மறுதளித்தாலும் ஆண்டவர் அவரை அந்த மறுதளிச்சதுக்கு அவரை விசாரிக்கல, அவரை கேள்வி கேட்கல, எதுவுமே பண்ணல. ஆண்டவர் ஜஸ்ட் forgive him and forget whatever he did. பேதுரு என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் என்ன பண்ணார், மறந்து போனார். தன்னை மறுதளிச்சானேன்னு சொல்லி கூட அவர் என்ன பண்ணல, அதை விசாரிக்கல. ஒரே ஒரு கேள்வியை தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேதுருவை பார்த்து கேட்கிறார். 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்த்து, சீமோன் பேதுரு இது 1 டைம் இல்லை, 2 டைம் 3 டைம் கேட்குறார். அப்போ ஆண்டவர் நான் 2 வாட்டியும் பேதுரு சொல்கிறேன், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். 3வது ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் சுவாமி. எனக்கு நான் உண்மை நேசியாமல் இருப்பது எனக்கு கஷ்டம் இல்லை. உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மையாக தான் உண்மை நேசிக்கிறேன். ஆனால் நீர் போயிட்டனால நான் 0 ஆகிட்டேனோ சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் திரும்ப இந்த வேலைக்கு வந்தேன். ஆனால் உண்மையை தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரத்தில் என்ன பண்ணான், திரும்ப ஒரு முறை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறான் பேதுரு. இப்போ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வானத்திலையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அது அடுத்த சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு போய் 50வது பெந்தகோஸ்த நாள் அன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார் 120 பேரோடு. அவனும் என்ன பண்ணுறான், உட்கார்ந்து இருக்கும் போது பேதுருக்கும் என்ன பண்ணுறான், ஆண்டவர் ஆவியானவர் அபிஷேகத்தினால் என்ன பண்ணுறார், நிரப்புறார். அந்த அக்கினிமயமான நாவுகளால் நிரப்பப்படும் போது பேதுரு எப்படி ஒரு கோழையா, பயந்தாங்கோழியா, ஒரு அறிவில்லாதவனா, ஒரு திறமசாலியா இல்லாதவனா இருந்த ஒரு பேதுரு எழுந்திருந்து, அவன் லாங்குவேஜ் கூட மோசமான லாங்குவேஜ் தான் அவனுக்கு பேசுகிறான். ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணார், அவனை பயன்படுத்த அபிஷேகத்தை அவன் பெற்ற பொழுது அவனை 11 பேர்களோடு என்ன பண்ணானா, எழுந்து நின்று பிரசங்கித்தான் பார்க்குறோம். ஆண்டோடைய
அப்படியே அந்த லைஃப் அவன் சொல்ல ஆரம்பித்தான். இயேசுவானவர் எதுக்காக வந்தார் அந்த உலகத்தில், எதுக்காக மரித்தார்னு சொல்லிட்டு அவன் அந்த சொல்ல ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஜீரோவாக இருந்தான். அவனுக்கு ஃபிஷ்ஷஸ் கூட அவ்வளோ பிடிக்க தெரியாத ஒரு பேதுருவாக இருந்த மனுஷனை ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஹி மேட் அ ஃபிஷர் ஆஃப் மேன். 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டவர்களாக மாறினாங்க. ஆண்டவர் அவனை அவ்வளோ வல்லமையாக எடுத்து அவனை பயன்படுத்தினார். நம்மளை கூட ஆண்டவர் வந்து இதே ஒரு நிலைமையில் இருக்கலாம். யூ மே பி இக்னோரண்ட், யூ மே பி இன்னசென்ட், யூ டோன்ட் நோ எனிதிங், யூ ஆர் அன்லேர்ன்ட் பர்சனாக இருக்கலாம். நீங்கள் வந்து படிக்காதவர்களாக இருக்கலாம், திறமசாலிகளாக இல்லாமல் இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். யூ வில் பி எ ஃபெயிலியர், நீங்கள் ஒரு தோல்வி பெற்ற மனுஷராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுறார், நீ ஆண்டவரை பின்பற்றி நீங்கள் வருமா. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் கூப்பிடும் போது பின்பற்றி உங்களுடைய எல்லா இதையும் விட்டு ஆண்டவர் பின்னால் நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பேதுரு எப்படி உயர்த்தினான்னு பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த சாவியே கொடுத்தாராம், கீஸ் ஆஃப் ஹெவன் கொடுத்தாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க. கீஸ் ஆஃப் ஹெவனே ஆண்டவர் என்ன பண்ணார், பேதுருக்கு கொடுத்தான்னு பார்க்குறோம். இங்கே ஆக்ட்ஸ் 4th chapter 13th verse பாருங்கள். ஆக்ட்ஸ் 4th chapter 13th verse பாருங்க. பேதுருவை வந்து அவங்க பார்த்தவங்கள என்ன பண்ணாங்க, இவர் இயேசுவோடு இருக்கிறான்னு சொல்லி அவரை ரெகக்னைஸ் பண்ணிக்கினா. இவ்வளோ நாள் என்னது, அவன் வந்து ஒரு மோசமான ஒரு இடத்துல தான் இருந்தான், ஒரு மோசமான வாழ்க்கை தான் வந்தான். அவனோட லாங்குவேஜும் மோசம். அவனுக்கு கத்தி எடுத்தானா வெட்டுன்னு துண்டு 2 தான். பார்த்தா இயேசுவோட பிடிக்க வந்த ஒரு சேவகனை என்ன பண்ணான், வெட்டிட்டான். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் அவன் இருந்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட நிலைமை வந்து he was not a successful man. He was an ignorant man. He was a man, unlearned man. படிப்பறிவில் ஒரு ஐடென்டிட்டி இல்லை, அவனுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை வந்து ஒரு பெரியவனாக ஆக்கி அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவன் பெற்ற பொழுது அவன் வந்து அந்த வல்லமை அவனுக்குள்ளே வந்து நிறைய பேர் சிக் பீப்புளுக்கு ஹீல் பண்ணான். சபையை அவன் கட்டினான், சபையை அவன் நடத்தினான். ஒரு ஷெப்பர்ட், he became a shepherd to the church. He was shepherding the church. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து அவனுக்கு 3000 பேர்களை வந்து சபையில் அவனுக்கு சேர்த்தாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவன் கீஸ் ஆஃப் ஹெவனையும் என்ன பண்ணார், அவன் கரத்தில் கொடுத்தாரு. ஒன்றே ஒன்று நான் ஆண்டு நம்மளுக்கு கூப்பிட்றேன். நம்ம அறிவில்லாமல் இருக்கலாம், நம்ம ஞானம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கருத்தில் ஆண்டவர் கூப்பிட்றனால நான் செவி கொடுத்து ஆண்டவர் பின்பற்றி நம்ம போவோமானா ஆண்டவர் நம்மளை உயர்ந்த இடங்களில் வைப்பாருன்றது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்குது. யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வந்து ஆடுகளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளாம் யார், வி ஆர் இஸ் சீப் ஆஃப் ஹிஸ் பாஸ்டர். ஆண்டோடைய ஆடுகள் நம்ம. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணும், ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்பற்றி போகும்போது அவர் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை நடத்தி கொண்டு போகிறான்னு பார்க்குறோம். பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்து நம்மளை வந்து வார்ன் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், நம்மளை லீட் பண்ணுற ஒரு தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றே என்னன்னா அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம செவி கொடுக்கணும். அவருடைய காலிங்கை நம்ம அறிந்து அவருக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து அந்த கால் வரும்போது ஆண்டோடைய அழைப்பின் சத்தம் நம்மளுக்கு கேட்கும் போது அந்த வாய்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும். ஆண்டோடைய வாய்ஸ் எப்படி நம்மளுக்கு
கேட்குவோம். ஒவ்வொரு சண்டே நம்ம வந்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நம்மளோட இடைப்பட பைபிள் ஸ்டடி மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்படலாம். ஒவ்வொரு நாளும் இஃப் யூ ரீட் த பைபிளில் ரீடிங் எவ்ரி டே ஒரு டெய்லி பேசேஜ் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசலாம். ஹி கேன் வார்ன் யூ, கேன் டைரக்ட் யுவர் பார்ட்ஸ், ஹி கேன் லீட் யூ. அப்போ நம்மளுடைய சுய புத்தியின் சாயாமல் ஆண்டவர் மேலே சார்ந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வந்து நடப்போமான ஆண்டவர் நம்மளை ஒரு டைரக்ட் யூ வில் கிவ் டைரக்ட் ஆர் பார்ட்ஸ், ஹி வில் லீட் அஸ் அண்ட் ஹி வில் நாட் லீவ் அஸ். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வெறுமையாக்க மாட்டார், நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆண்டவர் நிச்சயம் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் என்ன, ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறவர்களாக இருக்கோம். 3 பேரை பார்த்தோம், மத்தேயு பார்த்தோம், சவுலை பார்த்தோம், மற்றும் பேதுருவை பார்த்தோம். 3 பேரும் ஆண்டோடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உடனே என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்து நடந்தாங்க. they just followed him as just as I am. நம்ம எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில் ஆண்டவருக்கு நம்ம பின்பற்றி நம்ம போவோம்னா ஆண்டவர் நம்மளோட சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மளை ஒரு ரட்சிப்பின் பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மளோட பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் வந்து நம்மளை பிரஸ்தாபப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தில் நம்மளை சப்மிட் பண்ணும்போது he is our glory and the lifter of mine head. அவர் தான் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்னை வந்து என்ன பண்ணுறேன், உமக்கு ஒப்புக்கொடுறேன், ஜஸ்ட் ஃபாலோ யூ லார்ட், நான் ஒபே பண்ணுறேன், உங்களுடைய காலிங்க்கு நான் ஒபே பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஜான் கீபோர்ட். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் இன்னைக்கு காலையில். எத்தனையோ பேர் நம்மளை கூப்பிடுறாங்க, they give us a call. ஆனால் 3 பேரை இயேசு கூப்பிட்டாரு. முதலாவது யார்? மத்தேயு. அவன் யார் தெரியுமா? நல்ல பொசிஷனில் இருக்கிறவன், நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனை இயேசு கூப்பிட்டாரு. அவன் பெரிய பொசிஷனில் இருந்தாலும் ஊரில் வந்து மரியாதையே கிடையாது அவனுக்கு. he was a tax collector. அளவிற்கு மிஞ்சி மற்றவங்ககிட்ட வரி பணம் வாங்கிட்டு ரிலீஜியஸ் பீப்புள் யாருமே அவனை மதிக்கவே இல்லை. அந்த கஸ்டமில் உட்காந்துருக்கான். ஆண்டவர் எந்த ப்ராமிஸுமே அவன்கிட்ட கொடுக்கல. நீ என்னை பின்பற்றினா உன்னை அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படி உயர்த்துவேன், ஒன்றுமே சொல்ல. ஃபாலோ மீ. அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாபை விட்டு அவன் ஏஞ்சி வரான். ஐ வில் ஃபாலோ யூ ஜீசஸ். முடிவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை எவ்வளோ மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் முதலாவது புஸ்தகத்தை அவனை வச்சு ஆண்டவர் எழுத வச்சார். You will never know what God can do to you and through you. Just trust and obey and follow him. இரண்டாவது சவுல். சபையை துன்பப்படுத்துறான். சொந்த ஜனங்களுக்கு அவன் நியூசன்ஸாக இருந்தான். சர்ச்சில் அவ்வளோ கெட்ட பேர் அவனுக்கு. பாஸ்டரே அவன்கிட்ட பேசுறதுக்கு பயந்தார். அங்குள்ள ப்ராஃபட் பயந்தார். அவன்கிட்ட போய் நான் என்ன பேசுறது? பொல்லாத மனுஷனாக இருக்கிறான். மற்றவங்களை அடித்து துன்புறுத்தி அவங்கள அழ வைக்கிறதுல அவன் சந்தோஷம் பார்த்தான். he enjoyed violence. யாரும் அவனால் அடக்க முடியல. ஆனால் ரொம்ப படித்தவன் அவன். இஸ் வெரி எஜுகேட்டட். எவ்வளோ படிப்பு இருந்தாலும் அவன் சுபாவம் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இயேசு அவனை கூப்பிட்ட போது லாங் டேர்ம் பிளான் வச்சு ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. அவனை கூப்பிடும்போது சவுலே சவுலே கூப்பிட்டவர். நான் என்ன செய்யணும்னு கேட்டால் உடனே சொல்ல, நீ பைபிளில் 14 புக்ஸ் எழுத போகிற, நீ வந்து யூரோப்பில் பெரிய பார்ட்டில் வந்து நீ தான் சுவிசேஷம் சொல்ல போகிற, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிற, இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அந்த பட்டணத்துக்கு போ, உனக்கு சொல்லப்படும். ஒரு ஸ்டெப்பு தான் ஆண்டவர் காமிச்சார். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தில் போய் 72 hours வெயிட் பண்ணான். 3 நாள் வெயிட் பண்ணான். எனக்கு வழி காட்டு ஆண்டவரே. ஆனால் ஆண்டவன் என்ன செய்தார்னா, அந்த சபையிலே கெட்ட பேர் வாங்கினவன், எல்லாருக்கும் தொந்தரவாக இருந்தவன்,
சொந்த ஜனத்தை துன்புறுத்திட்டு இருந்தவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், அவனை உயர்த்தினார், பரலோகத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு தரிசனங்களை காமிச்சார், அவனை ஒரு பெரிய சுவிசேஷகனா மாத்தினார், எத்தனையோ சபைகளை ஸ்தாபிக்க பண்ணார். நம்ம கேட்டது மாதிரி ராஜாக்கள்கிட்ட போய் அவன் சுவிசேஷம் சொல்லியிருக்கான். அது யாருமே செய்யலை, அப்போஸ்தலர்கள் யாருமே செய்யலை. அகிரிப்பா ராஜா முன்னால அவன் போய் நின்று சொல்லியிருக்கான், சுவிசேஷத்தை சொல்லியிருக்கான். அவன் போய் ராயனுக்கு முன்னால போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கான். அவனை யார் தெரியுமா முன்னால? வேகபான், யாருக்குமே உதவ மாட்டான். அவன் படிப்பு தான் இருந்துச்சு தவிர லைஃப் வெரி பேட், கண்ட்ரோலே இல்லாத டைரக்ஷனல் லைஃப். பட் ஜஸ்ட் லிசன் டு த கால் ஆஃப் ஜீசஸ், ஃபாலோ பண்ணான். மூணாவது ஒரு மனுஷன், யார் அது? பீட்டர். படிப்பே கிடையாது. அவனை பற்றி பிந்தின காலங்களில் சொல்றாங்க, அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களும் பேதைகளும் என்று அவங்க பார்த்தாங்களாம். they knew illiterate and completely ignorant. அப்படிப்பட்ட ஒரு பேதுருவை ஆண்டவர் கூப்பிட்டார். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். அவனால் அதை நம்பவே முடியல. ஏன்னு சொன்னால் பலமுறை ஃபிஷ்ஷஸை பிடிக்கிறக்கே அவன் ஃபெயில் ஆகியிருக்கான். he has not even been successful in catching fishes. ஆனால் அப்படிப்பட்டவனை ஆண்டவர் 3000 பேரை ஒரே பிரசங்கத்தில் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு பெரிய பக்தனா கர்த்தர் மாற்றினார். just following Jesus. மத்தேயு கெட்ட நண்பர்கள்லேருந்து ஆண்டவர் அவனை அழைச்ச போது உடனே எழும்பி வந்துட்டான். அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எழும்பி வந்தான், பழைய இடத்துலேருந்து எழும்பி வந்தான். நம்ம கேட்டது மாதிரி அவனுடைய மோசமான நண்பர்களை கூட இயேசுவை சந்திக்கிற கூட்டம் வந்துட்டான். விருந்து வச்சு இயேசு அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். ஒரு நல்லவனுக்காக நான் வரல, ஒரு பாவிக்காக நான் வந்தேன்னு சொல்லி, ஒரு சுகமாக இருக்கிறவனுக்கு ஒரு மருத்துவன் தேவையில்லை, வியாதி உள்ளவனுக்கு தான் மருத்துவன் தேவைன்னு சொல்லி இயேசு அந்த ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்படி ஒரு வெசலாக அவன் மாறினான். நீங்கள் சவுலை பார்த்தீங்கன்னா உடனே அவன் ஞானஸ்நானம் பெற, அபிஷேகம் பெற தன்னை ஒப்பு கொடுத்தான். உடனே ஆண்டவருடைய கீழ்ப்படிதல், தன்னை ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். மூன்றாவது பேதுருவை பார்த்தா 50 நாட்கள் அவன் காத்திருந்தான். அவன் யார் தெரியுமா? ஒரு பின்மார்க்கமாக போன ஒரு வாலிபன். he went back. இயேசுவை பற்றி தெரியும். 3.5 years இயேசுவோடு தங்கியிருந்தான். மறுரூப மலைக்கு போனான், இயேசுவோடு எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணான். ஆனால் ஒரு பேக் ஸ்லைடிங் லைஃப் அவனுக்கு இருந்துச்சு. எதை விட்டானோ அதுக்கே திருப்பி போனான். பேக் ஸ்லைடர் அவன். ஆனால் பேக் ஸ்லைடிங் ஆகிட்ட அப்படின்னு ஆண்டவர் உன்னை விட்டுற மாட்டார், உன் மேலே அன்பு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். சில பேர் சொல்லலாம், அண்ணா நான் சின்ன வயசில் நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன், இப்போ நான் இயேசுவை மறந்து நான் பின்னால் போயிட்டேன்னு நீ சொல்லலாம். ஆண்டவர் உன்னையும் அழைக்கிறார், உன் மேலேயும் தன்னோட அன்பை வைத்திருக்கிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காமல் அழைக்கிறவர் இயேசு. அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு எத்தனை பேர் நீங்க செவி கொடுக்க போறீங்க? எழும்பி நிற்கலாமா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அவர் இன்னும் உன்னை வெறுக்கவே இல்லை, உன்னை நேசிக்கிறார். நேசிச்சு என்ன பண்றாருன்னா அழைக்கிறார், கூப்பிடுறார், பாப்பா என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறீங்க? I have decided to follow Jesus. No turning back, no turning back. இந்த பாடலுடைய ஒரு சில சரணங்களை நான் பாடுற வேளையில் இந்த செய்தியில் ஒரு பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையை சந்தித்திருக்குமானா, I want to give my life to Jesus. எங்கள் வீட்டில்
எங்கள் சொந்த ஜனங்களை துன்புறுத்துறவனா நான் இவ்வளோ நாள் பேர் வாங்கியிருக்கிறேன். அப்பாவை எதிர்த்து பேசி, அம்மாவை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்துகிறவனா நான் இருந்திருக்கேன். மனவேதனைப்படுத்துகிறவனா நான் இருந்திருக்கேன். சொந்த ஜனங்க தான் அவங்கெல்லாம். சொந்த ஜனங்களை நான் வேதனைப்படுத்திங்க. அப்பா அம்மா என்னால் கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இல்லாத, ஒரு கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஃபாலோ ஹிம் ஃப்ரம் டுடே. இன்றையிலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன். படிக்காத நிலைமையில் உலகத்தில் உள்ள எல்லா விதமான பெஸ்ட் திங்ஸும் ஃபெயில் ஆன மாதிரி நான் நிற்கிறேன். ஐ எம் அ ஃபெயிலியர் இன் தி ஐஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்படி நின்றுட்டுருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் டுடே. கெட்ட நண்பர்களோடு நான் சகவாசம் வச்சுக்கிட்டு எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒருவனா நான் இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ். நீங்கள் இன்னைக்கு இயேசுவை பின்பற்ற விரும்புவீங்களான்னா எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது இந்த பாட்டு பாடும்போது, அண்ணா இன்றைக்கு நான் இயேசுவை பின்பற்றுறேன், என் பழைய வழிகளை விட்டுறேன், என் பழைய நண்பர்களை விட்டுறேன், என்னுடைய பின்மார்க்கத்திலேருந்து நான் திரும்ப வர்றேன். ஐ வாண்ட் டு கம் பேக் டு ஜீசஸ். நான் இயேசுவை மறுதளிச்சுட்டு நான் போயிட்டேன், நான் திரும்ப வர்றேன், நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன், என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் விட்டுட்டு அநேகருக்கு துன்பத்தை கொடுத்த நான் இயேசுக்காக வாழ விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த பாட்டு பாடும்போது உங்கள் வாழ்க்கையை திரும்ப ஆண்டுக்கு சப்மிட் பண்ண, சரண்டர் பண்ண விரும்புவீங்களான்னா எல்லாரும் யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. தயவுசெய்து பண்ணாதீங்க. கண்ணை மூடி இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களை மறுபடியும் அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க உங்கள் இடத்த விட்டு எழும்பி முன்னால் வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. வாங்க கர்த்தரோட பேசுவாராமா. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை இன்னைக்கு நான் கேட்டேன். இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறதுக்காக நான் முன்னால வர்றேன். என் வாழ்க்கையை திரும்ப உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்றேன். I want you in my life. No turning back, no turning back, no turning back, no turning back. எனக்கு இந்த 3 சம்பவத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த 3 பேருமே ஆண்டவர் ஒரு முறை தான் கூப்பிட்டாரு. ஒரே ஒரு சான்ஸ். மேத்யூட்ட திரும்ப திரும்ப போய் ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஃபாலோ மீன்னு சொல்ல, ஒரே ஒரு முறை தான் சொன்னார், ஃபாலோ மீ. உடனே எழுந்துட்டான். அவன் மனசில் போட்டு நான் கொஞ்ச நாள் யோசித்துட்டு நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்ல, எந்த கான்டம்ப்ளேஷனுமே பண்ணல. சவுலே சவுலேன்னு ஒரு முறை தான் கூப்பிட்டார். உடனே ஆண்டவருக்கு தானே அர்ப்பணிச்சிட்டான். நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, அர்ப்பணிச்சிட்டான். கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு அர்ப்பணிச்சான். பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது உடனே படகு, வலை, தொழில், நாளைக்கு நமக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி, நாளைக்கு நம்ம யாருக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறோம், ஒன்றுமே அவன் யோசிக்கல. உடனே விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் அந்த இம்மீடியட் ஒபீடியன்ஸை ஆண்டவர் கனம் பண்ணார் பாருங்க. அவன் பின்வாங்கி போனால் கூட அவன் ஒபே பண்ணான்ற ஒரு காரணத்துக்காக பின்மார்க்கத்துக்கு போனவன் ஆண்டவர் திரும்ப போய் கூப்பிட்டு அவர் என்ன வாக்கு பண்ணாரோ, ஐ வில் மேக் யூ அ ஃபிஷர் ஆஃப் மேன், மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொன்னார். 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். அதே வார்த்தை அப்படியே நிறைவேற்றிட்டார். இன்றைக்கு நிறைவேற்றுவார். இன்னொரு முறை நான் பாட போகிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட இந்த 3 குறிப்பில் ஏதோ ஒன்றில் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காரு. நான் அதை விட்டுட்டு நான் ஆண்டவர்கிட்ட வர போகிறேன். வர்றது கஷ்டமாக இருக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் மனசில் எழும்பலாம். பட் லீவ் தோஸ் கொஸ்டின்ஸ் பிஹைண்ட் and trust Jesus and come in front. You will never be left alone. அவர் உன்னை வழி நடத்துவார்.
இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் என்னோடு சேராவிட்டாலும், யாரும் என்னோடு சேராவிட்டாலும், யாரும் என்னோடு சேராவிட்டாலும், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நீங்க முன்னால வந்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க பின்னால உட்கார்ந்திருக்கலாம். ஒன்று மறந்துட, இந்த கால் ஹஸ் கம் டு யூ. கர்த்தருடைய அழைப்பு உங்களை நேரம் வந்திருக்கு. நீங்கள் அதை ரிசீவ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த காலை உணவுக்காக நீங்கள் போகும்போது கூட, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் காலிங் மீ பை நேம். என் பெயர் சொல்லி என்னை அழைத்ததுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு நான் உண்மையாக இருப்பேன். இனி நான் பழைய பேதுருவா நான் இருக்க மாட்டேன், பழைய சவுலா நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக நான் வாழுவேன். பழைய மத்தேயுவா நான் இருக்க மாட்டேன், உம்முடைய சீஷனாய் நான் கடைசி மட்டும் வாழுவேன். அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயேசுவே, உம்மை வாழ்நாளெல்லாம் நான் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். என் நண்பர்களை காட்டிலும், உலக புகழை காட்டிலும், உலக படிப்பை காட்டிலும், என்னோட பழைய வாழ்க்கையை பார்க்கிலும் நீர்தான் எனக்கு முக்கியம். உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே பின்பற்றுவேன். என்னை அழைத்த அழைப்புக்கு நான் உண்மையாயிருக்க கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி. இந்த தியான கூட்டத்தில் அன்பான வாலிப பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். முன்பு வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுக்கு அர்ப்பணித்த இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வெட்கத்தினாலோ பயத்தினாலோ தயங்கி பின்னாலே நின்றவர்களை நீர் அறிகிறீர். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். எனக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாய் ஒரு சிலரோடு இன்றைக்கு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. முன்பு நான் கொடுமை செய்கிறவன், நான் துன்மார்க்கன், இப்பொழுதோ தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நான் மாறினேன் என்று பவுல் சொன்னது போல அவனுடைய வாழ்க்கையை போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மாறட்டும். பிரயோஜனம் இல்லாமல் மற்றவர்களை பயமுறுத்தி கொடுமைக்காரர்களாக, துன்மார்க்கத்தில் தழைக்கிறவர்களாக, கர்த்தரை மறந்து விட்டதற்கு பின்பதாகவே திரும்ப போகிற பேதுருவின் நிலைமையை போல இருந்தாலும் உம்மிடத்தில் வருகிறவனை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டீர். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இன்றைக்கு இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைகளால் இடைக்கட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த முதல் செஷனை ஆசீர்வதித்த தேவன் வருகிற நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் அரவணைத்து நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். விசேஷமாய் முன்னாலே வந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் எடுத்த இந்த தீர்மானத்தில் கடைசி மட்டும் உறுதியாய் நிற்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.